மார்ச் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை 2 அரசர் புத்தகம் 5வது அதிகாரம் 1-15 வசனங்கள். அதில் சிறப்பாய் 8வது வசனம். கடவுள் அடியவரான எலிசா இஸ்ரவேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்துக் கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவருடைய ஆள் அனுப்பி, நீர் ஏன் ஆடையை கிழித்துக் கொண்டீர்? அவனை என்னிடம் அனுப்பும். இஸ்ரவேல் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அறியட்டும் என்று சொன்னார். அரசனுக்கு தெரியவில்லை அங்கு இறைவாக்கினர் இருக்கிறார். எப்படி ஏரோதுக்கு மத்திய 2:2 பார்க்கணும். இது ராஜா பிறந்தருக்கு வணங்கி ஆராதிக்கும். ராஜாவுக்கு தெரியல. திருப்பி கண்டுபிடிச்சு பெத்லகேமில் பிறந்தார்கள் என்று கண்டுபிடித்தார்களே தவிர 3 யானைகள் கீழ்த்திசையிலிருந்து தேடி வந்தார்கள். அதே போல இங்கு கூட அந்த நாமான் குணம் பெறுவதற்கு செல்வதற்கான வேலைக்காரி பெண் இவரையே கடத்தி வந்த அந்த பெண்ணானவள் சொல்ல, நம்முடைய தலைவர் அங்கு சென்றால் சமாரிய இடத்தில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னில் சென்றால் அவரது தொழுநோய் நலமாக்குவார் என்று சொல்லுகிறார். பிறகு அதே நேரத்திலே இறைவாக்கினரும் சொல்லுகிறார், போய் 7 முறை குறையினார். அவரை குடிக்க அவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லை, தாழ்ச்சி இல்லை. ஆனால் அவனுடைய பணியாளன் சொல்லுகிறான், ஐயா இந்த பெரிய காரியம் போய் தண்ணியில் முழுகுங்க, சொல்றதை செய்யுங்கண்ணா. அவர் உண்மையிலே செய்தவுடன் அவனுடைய உடல் குழந்தையின் உடை போல மாறியது என்று 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தாழ்ச்சியும் எளிமையும் தூய்மையும் சாதாரண வணிகளுடையாகத்தான் நெச்சேர்விட்டு இப்படி வேலைக்காரன் சொல்லுகிறார். இவனுடைய வேலைக்காரன் கூட இதோ அவனை பணியை செய்கிறான் இன்றைக்கு. ஆனால் அந்த அரசனுக்கு, இஸ்ரவேல் அரசனுக்கு ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவன் ஆடையை கிழித்துக் கொள்ளுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய வல்லமை ஆற்றலை பெற வேண்டுங்கள். நாம் தேவன் யார் என்று அறியவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புறவண்டத்தார் மற்ற மக்களும் ஆண்டவருடைய அன்பை மனருக்கத்தை புனிதர்கள் வழியாக அன்னை மரியாள் வழியாக தெரிந்து கொள்ளுகிறார் கடவுளுடைய அன்பை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மத்தேயு 8வது அதிகாரத்தில் பார்த்துல வெளியிலில் தள்ளப்படுவோம். பாவிகளும் மாயக்காரர்களும் விபச்சாரிகளும் பின்னரசு சேருவார், என்னுடைய மக்களோ வெளியிலே தள்ளப்படுவார் சொல்லும்போது இன்று நம்முடைய தேவனுடைய மகிமையை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி என்று நம்ம ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரை அரசன் அறியாமல் இருக்கிறான், ஆனால் சாதாரண வேலைக்காரர்கள் அறிந்திருக்கிறார். நாங்கள் அதே போல் உண்மை அறிந்திருக்க நீ பலியோ காணிக்க விரும்புகிறேன், கடவுளை அறிகிற அறிவையே விரும்புகிறேன் என்று சொன்னேன். ஓசி 6:6 அந்த அறிகிற அறிவை